வணக்கம் நண்பர்களே, கலா டெய்லரிங்லேருந்து பப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணுற மாதிரி ஸ்லீவ் மார்க் பண்ணி வரைஞ்சி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட்லேருந்து மேலே திருப்பி ஒரு 5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அகலம் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம கட்டம் வரைஞ்சி அதை ஒரு வளைவு மாதிரி நீங்கள் கொடுத்து இந்த கீழே உள்ள ஏற்கனவே வரைஞ்சதில் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஏற்கனவே வரைஞ்சி வச்சுப்போ அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணி நாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்லீவை விரித்து கீழே பாட்டம் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு மேலே அந்த நாச் பண்ணியிருக்கீங்களே அதுலேருந்து நீங்கள் ஒரே மாதிரி ஆப்போசிட்டாக சென்ட்ரு நாச் வரைக்கும் நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு அந்த ஃப்ளீட்டை பார்த்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட் பிடிச்சிட்டே வரணும். சென்ட்ரு வந்தோன்னு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணலாம். அந்த சென்ட்ரு நாச் ஷோல்ட்ரு ஜாயினில் கரெக்டாக வச்சு நீங்கள் ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் கிளாத் வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் ஒரு ஃப்ளீட்டு கடைசியாக வச்சுக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குன்னா அதோடு அப்படியே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஆப்போசிட் சைடிலும் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க க்யூட்டாக நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.